பீஃப் பிரியாணி செய்யறதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரியாணி இலை, சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. அதில் ஒரு பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு லைட்டாக உப்பு போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே வணக்கிக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக பிரியாணி மசாலா எடுத்துருக்கேன், அதையும் போட்டு எண்ணெயிலே நல்லா வணக்கிக்கலாம். அப்போ ஒரு கை புதினா எடுத்துட்டு அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. ஒரு 1/4 கப் தயிர் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் வேக வச்சு கறியை போட்டுட்டு அந்த மசாலா நல்லா வணக்கிக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அரிசி நல்லா ஊற வச்சு கழுவி போட்டாச்சுங்க. சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அரிசி நல்லா மசாலாலே வணக்கினதுக்கப்புறம் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. கறி வேக வச்சு தண்ணியே இருந்துச்சு, அதே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு குக்கர் மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்துட்டா நம்ம பிரியாணி ரெடி ஆயிடும். நான் பிரியாணி எப்பவுமே செஞ்சதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவேங்க. சூப்பராக நம்ம பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கறியும் வெந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு நல்ல வீடியோ